அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. قال نبينا صلى الله عليه وسلم اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك. அளவற்ற அருளாளனும் நிகரே இல்லாத அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த ஜும்மா உரையை ஆரம்பிக்கிறேன். சாந்தியும் சமாதானமும் நம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் காட்டிய வழியை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள் மீதும், தபா தாபீன்கள் மீதும், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் குடும்பத்தினர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு மத்தியில் நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், விருந்தாளிகளை உபசரிப்போம். இந்த ரமலான் மாதத்தில் அடைந்திருக்கக்கூடிய நாம் விருந்தாளிகள். அப்போ விருந்து யார் தரா? நமக்கு ரமலான் மாதம் தான் நமக்கு விருந்து தருது. புரியுதுங்களா? அந்த ரமலானை அடைந்திருக்கக்கூடிய நாம் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உள்வாங்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். வெறுமனை நோன்பு வைத்தவர்களாக நோன்பு வைத்து கொண்டு வெறுமனை பசியாக இருந்து எந்த ஒரு இபாதத்திலையும் ஈடுபடாமல், எந்த ஒரு முயற்சியிலையும் ஈடுபடாமல், எந்த ஒரு எண்ணமும் வைக்காமல், ஜடம் மாதிரி ஒரு நோன்பு வச்சு ஜடம் மாதிரி படுத்துக்கிட்டு ஜடம் மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த நோன்பு நமக்கு பயன் தராது. நாம் எத்தகைய காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படின்னா, நம்மளை விட்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு? 1450 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவங்க நம்மளை விட்டு போகும் பொழுது இஸ்லாம் முழுமையாக இருந்தது, குரான் நிலைத்து இருந்தது, குரான் ஹாக்கிமியத்தில் இருந்தது. ஹாக்கிமியத்துனா அரசாட்சியில், ஆளுமையில், அதிகாரத்தில். புரியுதுங்களா? குரான் அதிகாரத்தில் இருந்துச்சு. அல்லாஹ் ரூலிங்கில் இருந்தான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாக மக்கள் அனைவரும் வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய ரூல்ஸ் ரெகுலேஷனை அனுமதிச்சாங்க, ஆமோதிச்சாங்க, கட்டுப்பட்டாங்க. எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடுபட்டு கொடுத்தாங்க அப்படின்னா, நாமெல்லாம் அடிமைகளாக இருந்தோம். எப்படிப்பட்ட அடிமைகள்? ஒரு பணக்காரன், ஒரு அதிகாரத்தில் படைத்தவன் நம்மளை ஆண்டுதோறும், அதாவது நம்மளுடைய முன்னோர்களிலிருந்து எல்லாருமே நம்மளை என்ன பண்ணான்? அடிமைகளாகவே வைத்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்த அப்படிப்பட்ட மக்களில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க? உங்களை விடுவிச்சு, உங்களில் யாரும் மன்னர்களும் கிடையாது, யாரும் ரப்பும் கிடையாது, யாரும் கடவுளும் கிடையாது, நீங்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள்,
புரிதுங்களா? இங்கே நிறம் என்பது ஒரு பெரிய பொருட்டு கிடையாது, இங்கே பதவி இருக்கிறது ஒரு பொருட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒரு தாய் மக்களாக நம்மளை என்ன பண்ணாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றி காமிச்சாங்க. அது எப்படிப்பட்ட ஒரு காலமாக இருந்ததுன்னா பொற்காலமாக மாறிச்சு அந்த மக்களுக்கு. ஏன்னா ஒரு பாதையில் ஒரு பொருள், ஒருத்தனுடைய சொந்தமான ஒரு பொருள் விடுபட்டு போயிருந்ததுன்னா அவர் ரிட்டன் வந்து எடுக்கிற வரைக்கும் அந்த பொருள் யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அப்படி அவர் வரலன்னா கூட அந்த பொருள் அவர் வீட்டை தேடி போயிடும். புரியுதுங்களா? ஒரு திருடிட்டான் அப்படின்னா அவனே வந்து ஒத்துக்கிட்டு நான் இந்த விஷயத்தை திருடிட்டேன், மறைமுகமாக ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் தனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை செஞ்சக்கூடிய அந்த தவறை வெளிப்படையாக வந்து சொல்லி இந்த அரசாட்சியில் தப்பிக்க முடியாது. அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா உள்ளம் வரைக்கும் அறியக்கூடியவன் அப்படின்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அன்றைக்கி இருந்த மக்களுக்கு மத்தியில் உள்ளத்தில் கொண்டு போய் இந்த இஸ்லாத்தை சேர்த்தாங்க. அப்படிப்பட்ட அந்த இஸ்லாம் சுமந்து வந்து இன்றைக்கி நாம் 2000 நூற்றாண்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை விட்டு போய் 1450 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த இஸ்லாம் இன்றைக்கி சுமந்துக்கிட்டு இருக்கோம். இது போல் நாம் பயப்படுறோமான்னு பார்த்தா இல்லை. அதனால் பயப்படாதனால இன்றைக்கி நமக்கு திருடர்கள் குறைஞ்சிட்டாங்களா? திருட்டுத்தனம் இல்லையா? பகைமை இல்லையா? நம்ம அடிமைகளாக இல்லையா? நம்மளுடைய பொருட்களை சூறையாடப்படலையா? நம்மளை வந்து ஒருத்தர் அடிமைத்துவமாக வச்சுருக்கிறானா இல்லையா என்பதை பார்த்தா எல்லாம் அப்படி தான் இருக்குது. அப்போ இஸ்லாம் எங்கே அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய ஒரு பத்வாவில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு பத்வா. என்னது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கல்ல, இந்த கயிறை விட்டுறாதீங்க. இதை அறுபடக்கூடிய யார் கடைசியாக யார் பிடிப்பா அந்த கயிறை? வானத்துலேருந்து ஒரு கயிறு வந்துச்சு, ஒருத்தராக பிடிப்பாங்க. கடைசி அந்த கயிறை யார் பிடிச்சா? உஸ்மான் ரலியல்லாஹு அப்படி தானே? அவங்களோட அந்த கயிறு என்ன ஆயிரும்? அறுபட்டு போயிடும். அதுக்கப்புறம் இந்த கயிறு விடுபட்டு போயிடும். இந்த கயிறை பிடிக்கக்கூடிய யாரும் இருக்க மாட்டாங்க. உம்மத்தை உஷாராக இருங்க, நீங்கள் பிளவு பற்றாதீங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் எதை பிடிச்சிக்கோங்க, குரானையும் அஹ்லுல் பைத்தையும் விட்டுறாதீங்கன்றது நம்மளுக்கு என்ன பண்ணுது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள்கிட்ட சொல்லிட்டு போன ஒரு வாக்குமூலம். நம்ம என்ன பண்ணிட்டோம்? அதை விட்டுட்டோம். அதை விட்டுனுடைய சாபம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இன்றைக்கி நாம் இந்த ரமலான் அடைந்திருக்கக்கூடிய நாம் அப்படிப்பட்ட ஒரு குரானை நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு குரானு அது சத்தியம் மட்டும்தான் பேசும், பொய் பேசாது. அது வந்து என்ன பண்ணாது? மக்கள்கிட்ட மத்தியில் வந்து இவன் நல்லவன், இவனை தூக்கி வச்சு பேசலாம், இவன் கெட்டவன், இவனை குறைச்சி வச்சு பேசலாம் அப்படின்னு பேச பாகுபாடு இல்லாமல் மக்கள்கிட்ட என்ன பண்ணுது? சமத்துவமாக பேசுது. தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டு, அப்படி பேசக்கூடிய குரானு நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் உண்மை பேச மாட்டேங்குது. அது குரான் மேலே உள்ள தப்பா நம்ம மேலே உள்ள தப்பான்னு பார்த்தா நம்ம மேலே உள்ள தப்பு. ஏன் அப்படின்னா நாம் என்ன பண்ணிட்டோம்? குரானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு குரானை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த குடும்பத்தை விட்டுட்டோம். என்ன பண்ணிட்டோம்? அந்த குடும்பத்தை விட்டுட்டோம். இன்றைக்கி அந்த குடும்பம் என்ன ஆயிடுச்சு? வெளியே வருது. கியாமத்தின் அடையாளங்களில் ஒவ்வொரு அடையாளமாக வந்து இன்றைக்கி அந்த குடும்பம் வெளியே வந்து நிற்கிது. காமினி என்ன சொல்கிறாங்க? ஹுசைன் ரலியல்லாஹுடைய ஃபேமிலியில் 42வது வாரிசு அப்படின்றாங்க. 42வது வாரிசு அப்படின்றாங்க. ஆனால் இதே ரமதானை அடைந்திருக்கக்கூடிய ஒரு டீம் என்ன பண்ணுது அப்படின்னா, இவங்க என்ன ஆதாரம் வச்சுருக்கிறாங்க, இவங்க இந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்னு சொல்ல என்ன ஆதாரம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு பொய்யா பேசுகிறாங்க. நமக்கு மத்தியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஷியா சுன்னின்ற ஒரு லேபிள் குத்தி வச்சுருக்கிறாங்க. ஷியான்றவங்க என்ன அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு அந்த குடும்பம் தான் நமக்கு கலீஃபாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இந்த சுன்னின்றவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன சொல்ல மாட்டாங்க? அதெல்லாம் கிடையாது,
சஹாபாக்கள் யார் வேணாலும் என்ன பண்ணலாம், யார் வேணாலும் நம்மளை ரூலிங்கில் உட்காரலாம், ஹலீஃபாவாக உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. இப்படி இவங்க சொன்னனால இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த யசீதுடைய ரத்தத்தை ஊறக்கூடியவங்களாம் இருக்கிறாங்கள்ல, பனு உமையா, இவங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் இன்றைக்கி சலாஃபாக மாறி உட்காந்துருக்குறாங்க. எப்படிப்பட்டது? அந்த தௌஹீதை பேசக்கூடிய சலஃப்னு சொல்லுவாங்களே, சலஃப் ஆலிம்கள்னு சொல்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் எப்படி ஆகிட்டாங்க, இப்படி மாறி உட்காந்துருக்குறாங்க. ஷியா எப்படி இருக்கிறாங்க, அவங்க இன்னும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதற்காக வேண்டி? இந்த ரமலான் மாதத்தில் இறக்கப்பட்ட அந்த குரானு, அந்த குரானை உண்மைப்படுத்தணும்னா அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த ரத்தம் தான் வரணும். அந்த ரத்தம் வந்துச்சுன்னா தான், அந்த ரத்தத்தில் என்ன இருக்காது, போய் இருக்காது, பித்தலாட்டம் இருக்காது, மோசடி இருக்காது, திருட்டுத்தனம் இருக்காது, மக்களை என்ன பண்ண மாட்டாங்க, அடிமைத்துவமாக ஆக்க மாட்டாங்க, மக்களை சரிசமமாக பார்ப்பாங்க, அல்லாஹ்வை உட்கார வைக்கணும்னு நினைப்பாங்க. அப்படின்றது ஒரு டீம் என்ன பண்ணிகிட்டு இருக்கு, அல்லாஹ் கிட்ட கை ஏந்தி கேட்டுக்கிட்டு இருக்கு. இனி கூட நீங்கள் ரீல்ஸில் பார்த்துட்ருப்பீங்க, நிறைய தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க, குழந்தைய எடுத்து காமிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க, இந்த குழந்தைய நான் கொடுக்குறோம். யார் கொடுக்குறோம்? அல்லாஹ் உனக்கு நான் தரோம், இதிலேருந்து நேர்வழி காட்டக்கூடிய ஒரு தலைவரை நீ உருவாக்கு அப்படின்றதுக்கும் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி பிரச்சாரம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி முஸ்லீம்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, உலகம் எப்படி போனாலும் பரவாயில்ல, யாரை அடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, இவனை அடித்தாலும் பரவாயில்ல, அவனை அடித்தாலும் பரவாயில்ல, முஸ்லீம் நாடை அடித்தாலும் பரவாயில்ல, முஸ்லீம் நாட்டை காட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன இருக்குது, சாப்பாடு இருக்கா, எனக்கு சாருக்கு சாப்பாடு இருக்கா, இஃப்தாருக்கு நான் என்ன ரெடி பண்ணணும், என்ன ரெடி பண்ணணும், எந்த பள்ளிவாசலில் போய் உட்காந்து கஞ்சி குடிக்கணும், எந்த பள்ளிவாசலில் போய் தொழுவணும் அப்படின்னு மக்கள் என்ன பண்ணுறாங்க, கழிஞ்சு போகிறாங்க. புரியுதுங்களா? இது நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு டீமு மிடில் ஈஸ்டில் அவங்க சண்டை போடுறாங்க, அவங்களுடைய வேலை அது, அவங்களுடைய வேலை அது உண்மையை கொண்டு வரதுக்காண்டி போகிறாங்க. நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, நாம் குரான் தாயிகளை அதிகமாக உருவாக்கும், குரான் ஞானம் உள்ளவங்க, குரான் அறிவு உள்ளவங்க, குரானை பற்றி கற்கக்கூடியவங்க, குரானை பற்றி பேசக்கூடியவங்க, உலகத்தையும் சேர்த்து பேசணும். அல்லாஹ் குரான் எப்படி வச்சுருக்கிறான் அப்படின்னா, குரானில் சில விஷயங்கள் அந்த குரானை படிக்கக்கூடியவங்களுக்கு புரியும், சில விஷயங்கள் அல்லாஹ் குரானை பற்றி பேசுவான். எப்படிப்பட்ட விஷயங்கள் பேசுவான்? 2 கடல்களை சந்திக்கக்கூடிய இடத்தில் அப்படின்வான், கடல்களை பற்றி பேசுவான். 2 கடல்களும் சந்திக்கும், ஆனால் ஒன்றோடு ஒன்று மோதாதுன்னுவான். இது எப்படி உங்களால் குரானை மட்டும் படித்தா எப்படி உங்களால் இதை கண்டறிய முடியும்? அப்போ என்ன கல்வி தேவைப்படுது? உலக கல்வியும் தேவைப்படுது. புரிதுங்களா? அப்போ அல்லாஹ் சில இடங்களில் என்ன பண்ணுவான், பறவைகளை பற்றி பேசுவான். அதனுடைய ஹைட் என்ன, அது ஏன் அந்த மாதிரி பறக்குது, எப்படி அது அந்த ரக்கையில் வச்சு பறக்குதுன்ற அளவுக்கு பேசுவான். அதே மாதிரி அல்லாஹ் கேட்பான், மலைகளை நீங்கள் பார்க்கலையா, மலைகளை எதுக்கு நான் நட்ட வச்சுருக்கேன்னு பார்க்கலையா, அது ஏன் அப்படின்னா அங்கங்கே ஒவ்வொரு ஊர்லேயே நான் வச்சுருக்கிறேன்னு கவனிக்க மாட்டீங்களான்னு கேட்பான். அதே மாதிரி பூமியை ஏன் விசாலமாக வச்சுருக்கேன்னு பார்க்க மாட்டீங்களான்னு கேட்பான். வானத்தையே நான் விரிப்பாக வச்சுருக்கிறேன்னு ஏன் பார்க்க மாட்டீங்களான்னு கேட்பான். ஏன் சந்திரன் இரவில் வருதுன்னு கேட்பான். புரியுதுங்களா? அது ஏன் பல படித்தரங்களாக நான் மாற்றி வச்சுருக்கிறேன்னு கேட்பான். இதெல்லாம் உலகம் சார்ந்த கல்வி. புரியுதுங்களா? இன்றைக்கி நாம் எப்படிப்பட்ட செல்வங்களை, எப்படிப்பட்ட முத்துக்களை உருவாக்கணும் அப்படின்னா, உலகமும் அவங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் தெரியணும். மகஃபிரத் ஆகிரத் இருக்குல்ல, அந்த ஆகிரத்தோட விஷயமும் அந்த குழந்தை பேசணும். 2ம் மெர்ஜ் பண்ணி பேசணும் அப்படின்னா அந்த உம்மத்துக்கிட்ட சத்தியம் வரும். இன்னைக்கு ஈரான் இந்த மாதிரி செயல்படுது அப்படின்னா, அங்கே அவங்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னா அவங்க உலகத்திலையும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறாங்க, ஆகிரத் விஷயத்திலும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதவி, நிதி அமைச்சர், அப்புறம் மிலிட்ரிக்கு ஆர்மி ஃபோர்ஸுக்கு ஒரு தலைவர், இப்படின்னு ஒவ்வொரு கமாண்டருக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்கல்ல. ஒவ்வொருத்தர்களும் அவங்களுடைய பங்களிப்பு, அந்த தாய்மார்கள் அந்த வீட்டில் வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் அவங்க எத்தனை வருஷம் போராடி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1979 தான் இந்த ஷியா சுன்னின்ற பிரிவை பிரிஞ்சு போயிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஷியா சுன்னின்னு பிரிவு இல்லை, 2 பேரும் ஒத்துமையாக தான் இருந்திருக்கிறாங்க. இவங்க மையத்துக்கு அவங்க போயிருக்கிறாங்க,
அவங்க குடும்ப விஷயத்துக்கு இவங்க வந்திருக்கிறாங்க, பொண்ணு எடுத்துருக்குறாங்க, இப்படிலாம் பண்ணியிருக்கிறாங்க. எப்போ இந்த ஈரானில் முதல்ல பெட்ரோல்னு ஒன்று உருவாக்குனது எங்கே அப்படின்னா ஈரானில் தான். முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது ஈரான்லேருந்து தான். அந்த பெட்ரோலையே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதை எப்போ ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு அமெரிக்கா வந்தானோ அப்போவே என்ன பண்ணிட்டான், நீங்கள் ஷியா நீங்கள் சுன்னின்ற ஒரு பிரிவை ஏற்படுத்திட்டான் மக்கள் மத்தியில். சரிங்களா? அப்போ அன்றைக்கி பிரிஞ்ச அந்த மக்கள் அதுக்கப்புறம் எத்தனையோ முறை ஈராக்கை அடித்து, அமெரிக்கா வந்து ஈராக்கை அடித்து இந்த மாதிரிலாம் அடிமைத்தனம்லாம் பண்ணும்பொழுதெல்லாம் இவங்க ஏன் அமைதியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவகாசத்தை எடுத்துக்கிட்டாங்க. எதுக்காக வேண்டி ஒரு நாள் நம்ம மீண்டு வரணும். அன்றைக்கி நம்ம எப்படி இருக்கணும், அறிவுலேயும் முதலாக இருக்கணும், ஈமான்லேயும் முதலாக இருக்கணும், மக்களுக்கு மத்தியில் சிறந்த ஒரு ஷஹீதானக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க இத்தனை டைம் எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி அவங்கள வந்து அடிக்க முடியல அப்படின்னா இன்றைக்கி வந்து ட்ரம்ப்புக்கிட்ட இல்லாத விஷயமா, அவங்ககிட்ட இல்லாத பொருளாதாரமா, அவனால் ஏன் அடிக்க முடியல அப்படின்னா அந்த மன உறுதி, இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த மன உறுதி. அந்த ஹிஸ்புல்லாவை அவங்க இருக்கிறாங்கல்ல, இவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு நாங்கள் இழந்துட்டோம், இதுக்கப்புறம் எங்கள் வீடு போனால் என்ன, வாசல் போனால் என்ன, சொத்து பத்து போனால் என்ன, குழந்தைகள் போனால் என்ன, எல்லாம் எது வேணாலும் போட்டோம். ஏன் யாரை இழந்துட்டோம்? நாங்கள் கிட்டத்தட்ட சில நூற்றாண்டுகளாகவே நாங்கள் வந்து ஒரு கலீஃபாவை நியமனம் பண்ணி ஒருத்தரை வச்சுருந்தோம். அந்த கலீஃபா நம்மளை விட்டு போனதுக்கு பிறகு என் சொத்து என்ன, என் குடும்பம் என்ன, என்னுடைய மாளிகை என்ன, எதுவுமே எனக்கு தேவையில்லை. இதுக்கப்புறம் நாங்கள் என்ன ஆயிடுவோம், தடப்பற வீரராக மாறுறோம். என்னவா மாறிக்கிறோம், நாங்கள் வரோம் அப்படின்றாங்க. இன்றைக்கி அவர் ஏற்படுத்திய அந்த உம்மத்து எப்படிப்பட்ட உம்மத்தாக இருக்குன்னா எல்லாத்துலேயும் படிச்சிருக்கிறாங்க, விஞ்ஞானத்தில் ஆர்வம் உள்ளவராக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து மிசைலில் அவங்க எப்படி இருக்கிறாங்க, தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இன்ஜினியர்ஸில் அவங்க தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க. யார்கிட்டையும் போய் அவங்க கையேந்தலை, அவங்களே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அவங்களே ஃபோர்ஸ், அவங்களே எல்லாத்தையும் ரெடி பண்ணனால இன்றைக்கி இவங்களால் என்ன பண்ண முடியல, எதுவுமே இவங்களுக்கு டிஃபெண்ட் கொடுக்க முடியல, அடிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்படிப்பட்ட மக்களாக இன்றைக்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த மக்கள் எந்த அளவுக்கு உருவாக்குறாங்களோ அவங்களுடைய பயிற்சியை, அவங்களுடைய டெஸ்ட்டை அவங்கக்கிட்ட அல்லாஹ்கிட்ட என்ன பண்ணுறாங்க, அவங்க பாஸ் மார்க் வாங்க போகிறாங்க. இப்போ இந்தியராக இருக்கக்கூடிய நீங்கள் என்ன பாஸ் மார்க்கு அல்லாட்ட வாங்க போகிறீங்க? எந்த டீம் பக்கம் நிற்க போகிறீங்க? எதுவாக நிற்க போகிறீங்க? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட நான் பயன் பண்ணேன், என்ன சொல்லியிருந்தேன், அல்லாவை நீங்கள் என்னவா சந்திக்க ஆசைப்பட்றீங்க, அல்லாஹ் உங்களை காண ஆசைப்பட்றான், நீங்களும் வாங்க நான் உங்களை பார்க்க ஆசைப்பட்றேன்னு நினைக்கிறான். அல்லாவுக்கு நீங்கள் என்ன மாதிரி சர்ப்ரைஸ் கொடுக்க ஆசைப்பட்றீங்க? நான் ஷஹீதாக வரேன்னு சொல்கிறீங்களா, இல்லை ஷோதாக்களாக வர சொல்கிறீங்களா, இல்லை சித்திகா வரேன்னு சொல்கிறீங்களா, இல்லை முஸ்லீமாக வரேன்னு சொல்கிறீங்களா, இல்லை வந்து தர்மம் செஞ்சவளாக வரேன்னு சொல்கிறீங்களா, இல்லை தியாகியாக வரேன்னு சொல்கிறீங்களா, இல்லை சப்ரா வரப்போகிறேன்னு சொல்கிறீங்களா? அல்லாவுக்கு நீங்கள் என்ன மாதிரி உங்களுடைய பங்களிப்பு தரப்போகிறீங்க? இது இந்தியர்கள் இன்றைக்கி கண்டறியக்கூடிய நிலைமையில் இருக்கணும். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, இந்த ரமலானை எப்படி ஆக்குறோம், வெறும் உண்றதுக்கு மட்டுமே வகையான சாப்பாடு உண்றோம். ரமலானில் நம்ம என்ன பண்ணுறோம், வகையான சாப்பாடு. எப்படி சிக்கன் 65ல் ஒரு மாதிரி மசாலா, இன்னொரு மாதிரி மசாலா போட்டு வேறு வகையான சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு, வேறு வகையான உணவு உண்டுக்கிட்டு, அந்த பள்ளிவாசலுக்கு போகிறது, இந்த பள்ளிவாசலுக்கு போகிறது, புரியுதுங்களா? முழுக்க இந்த இந்தியர்களில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா, எங்கே சாப்பாடு நல்லா இருக்கும், எங்கே கஞ்சி நல்லா இருக்கும், இப்படியே போகக்கூடியவளாக நம்ம இருக்கிறோம். நம்மளுடைய இளமையையும் நம்மளுடைய அறிவையும் நமக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த நேமத்தையும் வீணாக்கிக்கிட்டு இருக்கோம். இது நம்ம பண்ணக்கூடாது, இது நம்ம செய்யக்கூடாது. அல்லாஹ் நம்மளை எப்படி பார்க்குறான் அப்படின்னா, தினமும் நம்மளை வந்து யாராவது நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயத்தை கூடுன்னு கேட்க மாட்டான்னு அல்லாஹ் எதிர்பார்த்து நிற்கிறான். எப்படி நிற்கிறான்? ஏதாச்சும் என்கிட்ட கேட்க மாட்டாங்களா, ஏதாச்சும் நான் தரமாட்டேன்னா, வெறும் கை வீசி அல்லாஹ் அனுப்பக்கூடியவர்களாக நம்ம அனைவரும் நம்ம இருக்கிறோம். நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம், அந்த அல்லாவை கேட்க மாட்டேன்றோம். குடு ரப்பே அப்படின்றது அல்லாஹ் வந்து வெக்கப்படுறான். ஒரு அடியான் வந்து கேட்டு நான் கொடுக்கலன்றது அல்லாவுக்கு வெக்கம் வருமா? ஆனால் அடியான் கேட்காம இருந்தானா அது எவ்வளோ பெரிய கை சேதம். நம்ம கேட்கவே மாட்டேன்றோம். ஆனால் நம்மளை விட்டு ரமதான் எத்தனை போயிடுச்சு? 17 போயிடுச்சு.
எவ்வளோ ஸ்பீடாக போச்சு. இதில் இபாதத் செஞ்சது அதிகமானு பார்த்தா இபாதத் செஞ்சது அதிகம் இல்லை. நார்மல் டேஸில் தொழுகை தான் இன்றைக்கும் தொழுதுருக்கீங்க. என்ன மிஞ்சி போனால் நோன்பு வச்சுருக்கிறோம், அந்த தாகித்து இருக்கிறோம். மற்றபடி நம்மள்ட்ட எந்த செயல்பாடும் மாறலை. புரியுதுங்களா? அப்போது ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னா நமக்கு உள்ளே முதல்ல ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரே சோர்ஸ் நமக்கு என்ன? குரான் தான். குரானை நீங்கள் பேஸாக நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் உங்களால் புத்துணர்ச்சியாக, உங்களால் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரமாகவும் அறிவு சார்ந்த விஷயங்களும் உங்களால் பேச முடியும். இன்றைக்கி ஈரான் அவங்களால டிஃபைனே கொடுக்க முடியல, தாக்கவே முடியல அப்படின்னா அவங்க 2 கல்வியும் எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் அல்லா என்ன பண்ணல விடலை. இன்றைக்கி அந்த ஈரான் சும்மா விடாது. இன்றைக்கி ஈரான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஈரான் ஒரு முஸ்லீம் கையால் தான் ஒரு முஸ்லீம் முதல்ல சண்டை போடுவோம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தான் யாஜு மாஜுது தஜ்ஜாலு எல்லாமே. முதல்ல ஒரு முஸ்லீம் கிட்ட தான் எந்த பட கரெக்டுன்றது இப்போ சண்டை நடக்கும். இப்போ ஈரான் என்ன பண்ணுது? நீ என்ன பண்ணாத, அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணாத. அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி முஸ்லீம் நாடுகளை அடிக்கிறதுக்கு நீனே இடம் கொடுக்காத. அதனால் நான் உன்னை அடிப்பேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? மக்கள் அடிக்காமல் அவன் இடம் கொடுத்து வச்சுருக்கான் பார்த்தீங்களா, அந்த இடத்த மட்டும் அடிக்குது. இது என்ன ஆகும் அப்படின்னா சண்டை முத்தி போய் நாளடைவில் இவங்களுக்குள்ளே சண்டை மாறும். அப்போ மாறும் பொழுது அல்லாஹ் இவங்க கையால் என்ன பண்ணுவான் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மன்னர்களையும் அழிப்பான். எப்படி இவங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தானோ அதே அளவுக்கு ரொட்டி துண்டுக அலையக்கூடிய மக்களாக அங்கே மாறுவாங்க. அப்படி மாறி அளக்கெடுக்கப்பட்டு திண்டாடி அப்படி இருக்கும் பொழுது தான் மக்களாக சேர்ந்து மக்காவில் ஒருத்தரை தேர்வு செய்வாங்க. அவர் தான் யார்? இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வரக்கூடிய. புரியுதுங்களா? அப்போ அது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவங்க போருக்கு வாங்க, எனக்கு ஒத்துழைங்க, ஹிஸ்புல்லாவை மாறுங்க, அன்சாருல்லாவை மாறுங்க நம்மளை அழைக்கும் பொழுது நீங்கள் எந்த குதிரத்தில் போய் நிற்பீங்க? எனக்கு மேப்போடைய நாலேஜ் எனக்கு இருக்குது, எனக்கு இதோடைய நாலேஜ் இருக்குது, எனக்கு மண் சார்ந்த நாலேஜ் இருக்குது, எனக்கு வரைதடங்கள் போடக்கூடிய நாலேஜ் இருக்குது, எனக்கு என்னது இந்த இன்டர்நெட்டுடைய நாலேஜ் எனக்கு இருக்குது. இந்த மாதிரி என்ன விஷயம் நீங்கள் பங்களிப்பு கொடுக்க போகிறீங்க? சும்மா போய் நிற்க போகிறீங்களா? இது அவர் வாங்க மாட்டார். உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்பார். நீங்கள் எதில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, என்னென்ன உங்களை விஷயத்துக்கு தெரியும்னு கேட்பார். அப்போ உங்களுக்கு அந்த டைமில் பாதைகள் ஓப்பனாக இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு அடிச்சு எல்லா திம்சம் பாட்ரு கேட்டு எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நம்ம போகணும். சில பேர் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, உருண்டாவது போயிருங்க, அந்த தவிழ்ந்தாவது போயிருங்க, அது நீதமான படை அப்படின்றாங்க. நீதமான படை அது நீ உருண்டாவது எப்படியாவது அது போய் சேர்ந்துருங்க அப்படின்றாங்க. அப்போ நம்ம போய் நின்னோம் அப்படின்னா அவர் கூட யார் இருப்பாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாமும் இருப்பாங்க. அவர் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிறகு ஒரு 6 வருஷமோ 7 வருஷமோ இவர் சண்டை போடுவார். சண்டை போட்டு தஜ்ஜாலுக்கு டிஃபைன் கொடுக்க முடியாது. அவன் என்ன பண்ணுவான்? டெக்னாலஜியில் ரொம்ப அதிகமாக இருப்பான். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரும்பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த டெக்னாலஜி படித்தவங்க, இன்ஜினியர், அந்த ஃபேக்டரி இருக்கும், அந்த படிப்பு சார்ந்த இருப்பாங்களா, அவங்களெல்லாம் கூப்பிடுவாங்க. என்னென்ன வகையில் இவன் இந்த மக்களை லாக் பண்ணி வச்சுருக்கிறான், எந்தெந்த வகையில் மக்களை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது யார் சொல்ல போகிறோம்? அப்போ எல்லாம் கேட்க மாட்டேன்னா, உனக்கு இந்தியாவில் நான் பிறக்க வச்சேன், உனக்கு இவ்வளோ டைம் நான் கொடுத்து வச்சுருந்தேன், லாங் டைம் நான் கொடுத்து வச்சுருந்தேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆக்கி வச்சுருந்தேன், சாப்பாடுக்கு வழி இல்லாமல், காற்றுக்கு வழி இல்லாமல், தண்ணிக்கு வழி இல்லாமல், பெட்ரோலுக்கு வழி இல்லாமல், எதுவுமே இல்லாமல் நான் ஆக்கி வச்சுருந்தேன்னா எல்லா வசதிகளும் உனக்கு கொடுத்து நீ எதை சார்ந்து இருக்க? புரிதா நான் சொல்ல வருது? அப்போ ஒரு ரமலான் நம்மளை வருது அப்படின்னா நீங்கள் உலக கல்விக்கு முற்றிலுமாக நீங்கள் பங்களிப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு மாதத்தில் உட்காருறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் குரானை மெர்ஜ் பண்ணுங்க. உங்கள் படிப்போடு இந்த குரானை மெர்ஜ் பண்ணி பாருங்கள். அப்போ மெர்ஜ் பண்ணி பார்க்கும் பொழுது தான் சத்தியம் அசத்தியம் எதுன்னு புரியும் உங்களுக்கு. அப்போ அவங்க வரும்பொழுது நீங்கள் போய் அங்கே நிற்கும் பொழுது நீங்கள் அவங்களுக்கு எப்படி இருப்பீங்க? ஒரு டூலாக இருப்பீங்க. உங்கள் மூலியமாக அவங்களால உங்களுக்கு ஒரு திட்டத்தை போட முடியும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி எனக்கும் இந்த இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லை, எனக்கும் இந்த குரானுக்கும் சம்மந்தம் இல்லை, நான் துனியாலே சார்ந்து இருக்கிறேன், நான் துனியாலே படிச்சுக்கிறேன், துனியாலே சொத்து சேர்த்துக்கிறேன், இப்படியே இருந்தோம் அப்படின்னா அப்போ அந்த படையில் போய் நிற்கணும்னு ஆசை இல்லையா? புரிதா நான் சொல்ல வருது?
அப்போ ஒரு நாள் அவர் வந்து கூப்பிடும் பொழுது நாம் போகலன்னா கூட நம்ம பசங்களை அனுப்பணும்னு என்ன வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பசங்களை வெறுமனே அனுப்ப முடியுமா? எந்த நாலேஜ் இல்லாமல் ஏதோ இல்லாமல் போய் நில்லுப்பா, போய் படகு போய் சண்டை போட்டிருப்பா, அப்படியே குதிச்சிருப்பா, அப்படியே போயிருப்பான்னு சொல்ல முடியுமா? எப்படி போக முடியும்? அவன் என்ன சொல்லுவான், என்னம்மா எதுக்குப்பா போகணும் என்னன்னு கேட்க மாட்டான் ஒரு நாள். அப்போ அவனை எப்போதுலேருந்து வளர்க்கணும்? சிறு பிராயத்திலிருந்து ஊக்குவிக்கணும். இங்கே பார், நம்ம பிறந்தது வந்து ஏதோ இந்த உலகத்திலேயே வாழ போகிறோம், இந்த உலகத்திலே இருக்க போகிறோம், இந்த உலகத்திலேயே சார்ந்து வாழ போகிறோன்றது இல்லை. நமக்கு குறிக்கோள் என்னது? ஆகிரத். ஆகிரத்தில் அந்த டெஸ்ட்டில் அல்லாஹ் வைக்கக்கூடிய அந்த அளவுகோலில் அந்த இடையில நம்ம கணம் எப்படி இருக்கணும்? பாஸ் மார்க்கில் இருக்கணும். அல்லாஹ் எதை வச்சு எடை போடுவான்? அமல்களை போட மாட்டான். உங்கள் செயல்கள் தான் அமல்களாக மாறும். அப்போ நீங்கள் சுகதாக்களாக இருந்தீங்களா, உங்கள் சுகதாக்க கொண்டு வந்து வைப்பான். அந்த இடத்துல என்ன பண்ணுவான்? நீங்கள் அல்லாவுக்காக வேண்டி இறந்து போயிருந்தீங்கன்னா அந்த செயல் கொண்டு வந்து அல்லாஹ் வைப்பான். மொத்த இடையும் தூக்கிக்கும். நீங்கள் செஞ்ச பாவம், நீங்கள் செஞ்ச பொய், நீங்கள் பார்த்த தவறான பார்வை, நீங்கள் கேட்ட தவறான பேச்சுகள், தவறான கூட்டமைப்புகள், இது எல்லாமே அல்லாஹ் என்ன பண்ணுவான்? கழிப்பான். ஏன்? அந்த ஒரு செயல். புரியுதுங்களா? இது அந்த குழந்தைக்கு சொல்லி சொல்லி இந்தியர்கள் வளர்க்கணும். எதுக்காக வேண்டி? நம்ம எதற்காக வேண்டி வந்திருக்கிறோம்? ஆகிரத்தை அடைவதற்காக வேண்டி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநீதிகளை சுட்டி காட்டக்கூடியவர்களாகும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை சுட்டி காட்டக்கூடியவர்களாக, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆபாசங்களை முற்றிலுமாக தவிர்க்கக்கூடியவர்களாக, இந்த உலகத்தில் கூட என்டர்டைன்மெண்ட்டுகளை முற்றிலுமாக தவிர்க்கக்கூடியவர்களாக. இந்த உலகம் சும்மா படைக்கப்படலை, இது வந்து நமக்கு வந்து ஒரு டெஸ்ட் காலமாக படைக்கப்பட்டிருக்கு, இதில் மக்களே நீங்கள் சுதாரிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணக்கூடிய தாயிகளாக நம்மளுடைய பிள்ளைகள் வளரணும். புரியுதுங்களா? அப்போ இப்படிப்பட்ட இந்த காலத்தை, இப்படிப்பட்ட இந்த நேரத்தை நம்ம எப்படி வீண் விரயம் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த சில ஹதீஸ்களை கேள்விப்பட்டுக்கிறோம். என்னது? நோம்பு மாதத்தில் தூங்கினாலும் நன்மை, படுத்து தூங்கு அப்படின்னு தூங்குறோம். நோம்பு மாதத்தில் அதிகமாக என்ன பண்ணக்கூடாது? பேசினா தொண்டை துணி காஞ்சி போயிடும். எதுக்கு பேசிக்கிட்டு இதுவாக உட்காந்து ஜிக்கர் செஞ்சுக்கிட்டு தனிமையாக எதிர்பார்த்துட்டு தனிமையாக ஜிக்கர் பண்ணிட்டு போகணுன்னு நினைக்கிறோம். இல்லை, ஒரு 4 பேர் சேருங்க. சேர்ந்தாதான் உங்களுக்கு மத்தியில் உள்ள பரஸ்பரம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கழியும். ஒருத்தன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் உங்களுக்கு தாக்கும், அவன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் உங்கள்கிட்ட தாங்கும். அவனை பார்த்து நீங்கள் திருந்துவீங்க, உங்களை பார்த்து அவன் திருந்துவான். புரியுதுங்களா? நீங்கள் தனித்தனியாக அமல் செஞ்சீங்கன்னா தனித்தனியாக சைத்தான் வேட்டையாடிடுவோம். இன்றைக்கி சைத்தான் நம்மளை எப்படி வேட்டையாடிட்டு இருக்கான்னா, தனித்தனியாக வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். ஒரு குடும்பமும் சேர விட மாட்டேங்கிறான். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு நல்ல நாலேஜ் கிடைக்குது, இவன் மூலியமாக 4 பேர் சேர்ந்தாங்கன்னா அந்த குடும்பம் மாறினும் தெரிஞ்சான்னா முதல்ல வந்து வசவசா போடுறான். டேய், அவன் கூட போய் சேராத, அவனுக்கு வந்து உலகம் பிடிக்கல, உனக்கு வந்து அல்லாஹ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறான், நீ என்ன பண்ணு, அதை நோக்கி போ. அவன் உன்னை பார்த்து பொறாமப்படுறான், அவன் உன்னை பார்த்து என்ன பண்ணுறான், என்னது ஹவா நப்ஸ் எடுத்து ஏற்படுத்திக்கிறான், கண்டிஷ்டி வைக்கிறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான், நீ விலகு அப்படின்ற மாதிரி என்னென்னவோ வசவசா போட்டு ஒரு குடும்பத்தை சேர விடாமல் செதற விட்டு இந்த மாதிரி உம்மத்தை பிரிவுபடுத்தி ஒவ்வொருத்தரை தனித்தனி ஜமாத்தாக மாற்றி, தனித்தனி பள்ளிவாசலாக மாற்றி, தனித்தனி இபாதத்துக்கெலாம் மாற்றி, தனித்தனி முசல்லாவாக மாற்றி, தனித்தனியாக உட்காந்துக்கிட்டு அவங்கவுங்க எதுக்கு தொழுகிறாங்க, ஏன் துவா கேட்குறாங்க, எதுக்காண்டி துவா கேட்குறாங்க, எதுவுமே புரியாமல் துவா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்லது நடக்கும். எப்படி நல்லது நடக்கும்? இப்போ உம்மத் துவா கேட்குதுல்ல, யா அல்லாஹ் இந்த அட்டூழியங்களை, இந்த கெட்டவர்கள்லேருந்து நல்லவர்களை காப்பாற்றுன்னு துவா கேட்குறீங்க. எப்படி? என்ன இருக்குது உங்கள்கிட்ட? டூல்ஸ் என்ன இருக்குது? அல்லாஹ் எப்படி வருவான்? அப்படியே மூஜிசாத்தை காமிச்சிட்டாமா? இல்லை அப்படி எல்லாரையும் சாவடிச்சு நீங்கள் எல்லோரும் நல்லவராக மாறிங்க அல்லாஹ் அப்படி காட்டுவானா? எப்படி ஒரு ரசூலுல்லாவுக்கு அந்த மாதிரி அற்புதம் அல்லாஹ் கொடுக்கலையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே பத்ரு போரில் இந்த 17 இன்னைக்கு என்ன எப்படிப்பட்ட நாள்? இன்னைக்கு பத்ரு போர் முதல்ல இந்த உம்மத்துக்காக வேண்டி, சத்தியத்திற்காக வேண்டி போய் நின்ற இந்த மாதத்தில் பத்ரு போர் நின்னாங்க. எத்தனை பேர் நின்னாங்க? 300 சொச்சம் பேர். அங்கே 1000 பேர். எதற்காக வேண்டி நின்னாங்க? எதற்காக வேண்டி நின்னாங்க? ரசூலுல்லாஹ் என்ன கேட்குறாங்க அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் இன்னைக்கு நைட்டு இவங்களை நீ அழிச்சிட்டேன்னா நாளைக்கு உன் பேரை சொல்கிறது கூட ஒருத்தன் வரமாட்டான், எங்களுக்கு எப்படியாவது நீ உதவி செய் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எதற்காண்டி கேட்குறாங்க? இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டணும்.
இவங்க இந்த இந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இவங்கன்னா எப்படி இருக்கிறாங்க? மக்களை அடிமைத்துவமாக பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. மக்களுக்கு ஜிஸியா அதிகமாக போடக்கூடிய வரி சுமைகளை அதிகமாக போடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. மக்களுக்கு மத்தியில் பிழிவை ஏற்படுத்துகிறாங்க. யார் கல்வி கற்கணும், யார் கல்வியை கற்கக்கூடாதுன்னு பிரிவு பார்க்குறாங்க. அந்த காலத்தில் படிப்பு கூட யார் படிக்கணும்? நல்ல குடும்பத்தை சேர்ந்த, நல்ல பாரம்பரியத்தை சேர்ந்த இவங்க தான் படிப்பே படிக்கணும். யார் படிக்கக்கூடாது? கீழாக இருக்கக்கூடிய அடிமையாக இருக்கக்கூடிய அவன் பிள்ளைகள்லாம் வந்து உட்காரக்கூடாது, படிக்கக்கூடாது. அவன் எப்போவுமே சரைக்கக்கூடிய வேலை, செருப்பு தைக்கக்கூடிய வேலை, இப்படி தான் அவன் செய்யணும். அவங்களுக்கு அடிமைத்துவமாக இருக்கக்கூடிய என்னென்ன வேலைகள் இருக்கோ அது மட்டும்தான் செய்யணும். அதை ரோடு போடுற மாதிரி திட்டம், கட்டிடம் கட்டுற மாதிரி திட்டம், பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய திட்டம், இந்த மாதிரி படிப்புகளை யார் படிக்கக்கூடாது. இது எல்லாம் வந்து ஏற்றத்தாழ்வு. இது எல்லாத்தையுமே முற்றிலும் அழிக்கிறது தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கி போய் நின்றுந்தாங்க இந்த பத்ர் போரில். இனி போய் அவங்க சண்டை போட்டது எதுக்காக வேண்டி? நம்ம இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் நல்ல முறையில் வாழணும், அவங்களுக்கு மத்தியில் நல்ல முறையில் பங்கீடு கொடுக்கப்படணும் அப்படின்ற மாதிரி ஏராளமான விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னேறி போனாங்க. ஆனால் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட அவகாசத்தையும் நேரத்தையும் எவ்வளோ கழிக்கிறோம்? நமக்கெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, புரியுதுங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு முன்னாடியே நிற்பாங்க, ஆனால் உங்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமா தெரிய மாட்டாங்க. அல்லாஹ் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை தூக்கிடுவான். அதுதான் அல்லாஹ்கிட்ட கேட்கணும், ஒரு மக்சத் வைக்கணும், ஒரு நோக்கம் வைக்கணும். யா அல்லாஹ், இவங்கள பார்த்தேன்னா என் குடும்பத்தில் சார்ந்த, என் கணவனை சார்ந்த, என் பிள்ளைகளை சார்ந்த, என் பெண் பிள்ளைகளை சார்ந்த, இந்த மாதிரி இவங்களெல்லாம் இந்த விஷயத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். அல்லாஹ், இவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி நான் உங்களை உருவாக்குவேன் அல்லான்னு ஒரு மக்சத்தை வச்சுக்கிட்டு அல்லாஹ் கிட்ட ரப்பனா லா துஸி குலூபனா பாத இதை ஹதைத்தனா ஹபலனா மில்லதுன்க ரஹ்மான் கேட்டிங்கன்னா அல்லாஹ் இவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி காட்டுவோம். அல்லாஹ் அந்த படையை உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி காட்டுவோம். உள்ளத்தை போட்டக்கூடியவனே நேர்வழி காட்டிய பிறகு என் உள்ளத்தை புரட்டிடாது. ஏன்னா இங்கே நின்னவன் யார் நிற்பா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் முதல்ல யாருக்கு சண்டை போடுவாங்க? தஜ்ஜால் கிட்ட போய் சண்டை போடுவாங்களா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து முதல்ல சண்டை போடுறது முஸ்லீம் கிட்ட தான். ஆப்போசிட் முஸ்லீம் நிற்பான். அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இல்லைன்னு சொல்லி நிற்பான், அவன் மஹதி இல்லைன்னு சொல்லி நிற்பான். அது வந்து தீவிரவாத படை அப்படின்னுவான், இவனே சொல்லுவான். புரியுதுங்களா? அப்போது உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வெளிச்சம் காட்டணும் அப்படின்னா மக்சத் இருக்கணும், நோக்கம் இருக்கணும், குறிக்கோள் இருக்கணும். இருந்தால் தான் அது அல்லாஹ் உங்களுக்கு முன்னாடி காட்டுவான். இல்லைன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாமல் படமே புரியலையே செத்து போயிட்டேன்ற மாதிரி நீங்கள் வருவீங்க அல்லாஹ்கிட்ட. அல்லாவும் உங்கள் முகத்தை பார்க்க மாட்டான், உங்கள் அமல்களை எடுத்துக்க மாட்டான். நீங்கள் செஞ்சுருப்பீங்க, நல்ல முறையில் தான் கொடுத்துருப்பீங்க, ஆனால் உங்கள் அமல்களை ஏன் நோக்கம் இல்லை. என்னவா போக போகிறீங்க, அல்லாஹ் என்னவா பார்க்க போகிறீங்க, அல்லாஹ் என்னவா கொடுக்க போகிறீங்கன்றது இல்லை. ஆக ஒரு வருஷமும் அல்லாஹ் என்ன பண்ணுறான், இந்த ரமலான் மாதம் ஒரு விருந்து கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் மக்களுக்கு மத்தியில் வரான். விருந்தாளியாக நம்ம வரோம், விருந்தை உபசரிக்கிறோம், சாப்பிட்றோம், அணுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் விருந்து கொடுத்தவருக்கு மரியாதையே கொடுக்காம நம்ம பாட்டு நம்ம மனோ இச்சையின்படி நம்ம போயிடும். விருந்து கொடுத்தவர் என்ன சொல்கிறார்? மனோ இச்சையின்படி வாழாத. அதானே சொல்லுது நோம்பு. நமக்கு நோம்பு என்ன சொல்லுது? மனோ இச்சையின்படி வாழாத. உனக்கு ஆகிரத்துக்காக வேண்டி இன்றைக்கி அமல் செய், ஆகிரத்துக்காக வேண்டி இன்றைக்கி ஓடு, ஆகிரத்துக்காக வேண்டி உண்மையை பேசு, ஆகிரத்துக்காக வேண்டி பொய்யை பேசாத, ஆகிரத்துக்காக வேண்டி உலகத்தை விட்டு அப்பாற்பட்டு நில்லை, மனோ இச்சையின்படி கட்டுப்பட்டு உன் போக்கில் ஓடாது. அதுதானே விருந்து கொடுக்கக்கூடியவர் நமக்கு சொல்லக்கூடியது. ஆனால் விருந்து இந்த கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? அந்த விருந்து கொடுத்தவருக்கு நல்ல உபகாரமாக அவரை சொல் பேச்சு கேட்டவரெல்லாம் வாழ்கிறோமான்னு பார்த்தா இல்லை. அப்போ அந்த விருந்து நமக்கு என்ன ஆயிடுது? பிரயோஜனமற்றதாக மாறுது. ஆக வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படிப்பட்டவரெல்லாம் மாறணும்? குறிக்கோள் இருக்கணும். இப்போ நம்ம வாழ்கிறோம்ல, ஒரு சின்ன பையன் கேட்டிங்கன்னா ஒரு 8th படிக்கிறான், 7th படிக்கிறான்னா டீச்சர் கேட்பாங்க, நீ என்னவா ஆக போகிற அப்படின்னா அவன் அப்போதான் அந்த கேள்வி அப்போதான் ரீசி அவன் மண்டைக்கு. ஆஹா, அவன் டாக்டர் சொல்லிட்டான், அவன் இன்ஜினியர் சொன்னான், இவன் சொன்னது சொல்லக்கூடாது, நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான், சும்மா சொல்லுவான். நெக்ஸ்ட்டு அடுத்த இயரில் வேறு கிளாஸ் போகும்போது அடுத்த டீச்சர் கேட்பாங்க, நீ என்னவா ஆக போகிற அப்படின்வான். அப்போ அவன் என்ன பண்ண மாட்டான்? போன வருஷம் இதை சொன்னோம், இந்த வருஷமும் நம்ம அதை தான் சொல்கிறோம் அப்படின்னா அது என்ன தான் முயற்சி பண்ணுவான். அப்போ சாகர வரைக்கும் குறிக்கோளே இல்லாமல் நீ வாழ்ந்துக்கிட்டு இருந்த அப்படின்னா நீ அப்படி தான் செத்து போகுது. புரியுதுங்களா? அப்போது நம்ம இப்படி போகக்கூடாது. நம்ம எப்படி போகணும்? அல்லாஹ்கிட்ட ஒரு லட்சியத்தோட, ஒரு குறிக்கோளோடு நம்ம போகணும்.
அப்படி போனால் தான் அல்லாஹ் நம்மளுடைய அமல்களை ஏற்றுப்பான், பார்ப்பான், சந்தோஷப்படுவான். நம்மளை பார்த்து பூரிச்சு போய் நமக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவன் கையால் கட்டினேன். அர்-ரஹ்மான் சூராவில் சொல்கிறான்ல, உங்களுக்கு எப்படிப்பட்ட சொர்க்கத்தை நான் தருவேன். வீடுடைய கட்டினருடைய இன்ஜினியர் யார்? அல்லாஹ் தன் கைப்பட அந்த இவனுக்கு என்ன டேஸ்ட்டு, இவனுக்கு வாசல் எப்படி வச்சா பிடிக்கும், இவனுக்கு வாசலில் எந்த கலர் அடித்தா பிடிக்கும், இவனுக்கு என்ன மாதிரி அலங்காரம் பண்ணால் பிடிக்குன்றது அல்லாஹ்க்கு தெரியுமா தெரியாதா? அவன் சொல்ல, என் கைப்பட உனக்கு நான் சொர்க்கத்தை கட்டித்தரேன். உனக்கு மனசில் ஒரு ஆசை இருக்கும்ல, உனக்கு எப்படிப்பட்ட பெண் இருக்கணும், எப்படிப்பட்ட முகஜாடை இருக்கணும், எப்படிப்பட்ட தோற்றம் இருக்கணும், எப்படிப்பட்ட ஹைட் இருக்கணும், அவள் என்னென்ன உடைகள் போடணும், அவள் எந்த இடத்துல உட்காந்துருக்கணும்னு உனக்கு ஒரு கற்பனை இருக்கும். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கற்பனை இருக்கும். அவள் இப்படி இருக்கணும், இந்த இடத்துல பைசப் அதிகமாக இருக்கணும், இந்த இடத்துல ஷோல்டர் அதிகமாக இருக்கணும், நல்லா ஒரு போர் வீரனாக இருக்கணும், நல்லா ஒரு ஹேர் வச்சுருக்கணும், என்னென்ன கற்பனைகள் உங்களுக்கு மத்தியில் இருக்கும். அது எல்லாத்தையுமே எல்லாம் உருவாக்கி உங்களுக்குன்னு ஒரு ஊரையினை கொடுப்பான். இது எப்போ கொடுப்பான்? சும்மா இப்படி உட்காந்துட்டு இருந்தால் கொடுக்க மாட்டான். இதுக்கு இங்கே நம்ம தியாகம் பண்ண ரெடியாக இருக்கணும். அந்த தியாக சிற்பிகளாக நம்ம மாறணும். அப்படி மாறணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? நமக்கு பொறுமை அதிகமாக தேவைப்படுது. ஏன் இன்னைக்கு வந்துடுவாரா மஹதி அலைஹிஸ்ஸலாம், நாளைக்கு வந்துடுவாரா, இல்லை 2 வருஷத்தில் வந்துடுவாரா, இல்லை 6 வருஷத்தில் வருவாரா தெரியாது. ஆனால் ப்ராசஸ் ஓடணும், ப்ராசஸ்ஸு நடக்கணும். நீ அவன் காலத்திலே வரல, மஹதி அலைஹிஸ்ஸலாமே நீ பார்க்கல, ஈசா அலைஹிஸ்ஸலாமே நீ பார்க்கல, அந்த படைக்கே நீ போய் சேரலை, அல்லாஹ் நன்மையை தருவானா தரமாட்டான்? நீங்கள் பண்ண தியாகத்துக்கு, நீங்கள் பண்ண அந்த மனோ இச்சையின்படி வாழாமல் இதற்காக வேண்டி உங்களுடைய செல்வத்தையும் நேரத்தையும் காலத்தையும் அறிவையும் நீங்கள் செலவு செஞ்சு இருந்தீங்க அப்படின்னா அல்லாஹ் அதற்குண்டான நன்மையை தருவானா தரமாட்டானா? தருவானா தரமாட்டானா? கண்டிப்பாக தருவான். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? கற்பனை உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். என்ன கற்பனை உலகம்? என்ன நான் மட்டும் அன்றைக்கி பிறந்திருந்தேன்னா, இன்னைக்கு பத்ரு காலத்தில் ரசூலுல்லாஹ் காலத்தில் அன்றைக்கி மட்டும் நான் பிறந்தேன், நானும் ஒரு சாட்டை மாறி இருப்பேன். நான் இன்னைக்கு என்ன பண்ணுறது, இங்கே யாரும் இல்லை, நான் அப்படி இருக்கேன். இது பொய்வாதம். அன்றைக்கி இருந்தால் நம்ம பொய் பிச்சிருப்போம். ரசூலுல்லாஹ் ஏன் ரசூலுல்லாஹ் வியாபாரத்துக்கு போக விடலை, அடுத்த போருக்கு வாங்கன்றாங்க. எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் மனைவியோட சேர விடலை, அடுத்த போருக்கு வாங்க கிளம்பி போங்கன்றாரு. இவருக்கு மனைவி கூட சேர ஆசை, போகணும். போனால் 40 நாள் 45 நாள் மனைவி இல்லாமல் தான் வாழணும். எப்படி இருக்க முடியும்? மனோ இச்சை கட்டுப்பட்டு தானே வாழ முடியும். எப்படி இருப்பீங்க நீங்கள்? ஒருத்தனுக்கு நல்லா சாப்பிடணும்னு ஆசை, போருக்கு போனால் நடந்து போகணும், சாப்பாடே தர மாட்டாங்க, அவங்க கொடுக்கறதான் சாப்பிடணும். அவங்க களி கஞ்சி ஏதோ ஒன்று ஊற்றி கொடுப்பாங்க, அது 8 நாள் வச்சது 3 நாள் வச்சது ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. ஒருத்தனுக்கு எலும்பு துண்டு நல்லா சாப்பிட்டுட்டு எலும்பு மட்டும் கொடுப்பான், இதுதான் நீ சாப்பிடணுன்னுவான். என்ன எப்படி சாப்பிடுவீங்க? எப்படி குடிப்பீங்க? நம்மளாம் இன்னும் பதறடிச்சிட்டு ஓடி போயிடுவோம். எல்லாம் சொல்கிறாங்களே புறமுத காட்டி ஓடாதீங்கன்னு, முதல்ல ஆளை நம்ம நிற்போம். ஏன்? நம்ம ஈமான் அந்த அளவுக்கு தான். ஏன்னா நமக்கு குறிக்கோள் அல்லாவை முதல்ல நேசிக்கவே ஆரம்பிக்கலாங்க. அல்லாவை நேசிக்கிறதுனா என்ன? ஒருத்தரை நேசிக்கிறதுனா என்னது? ஒரு புள்ள தாயை நேசிக்கிறதுனா என்னது? ஒரு புள்ள தாயை நேசிக்கிறதுனா என்னது? எப்படி நேசிக்குது ஒரு புள்ள தாயை? ஏன்னா புள்ள தாய் கொடுக்குற ஒவ்வொரு விஷயத்தையும் உள்வாங்கும். என்ன பண்ணும்? தாய் அரவணைக்கிறது என்ன, அப்பா அடிக்கும் பொழுது அம்மா மடியில் போய் உட்காந்துக்கிட்டு அம்மா காப்பாற்றும், அம்மா அரவணைக்கும், அப்பாவை அடிக்க விடாமல் சொல்லும், திட்ட விடாமல் சொல்லும். அப்பா படின்னு சொன்னாலும் அம்மா வேணாம் அப்புறம் படிச்சுக்கலான்னு சொல்லும். அரவணைப்பு. அப்போ தாயை பற்றி அதை அப்சர்வ் பண்ணுது. யாரு? பிள்ளை. அம்மா இந்த டைமில் சாப்பாடு கேட்டால் கொடுக்கும், அதுக்கு முடியலன்னா கூட ஏஞ்சி சாப்பாடு கொடுக்கும். அம்மா ட்ரெஸ்ஸு போட்டு கொடுனா ட்ரெஸ்ஸு போட்டு கொடுக்கும், அம்மா எனக்கு சொல்லி கொடுக்கும் அப்படின்னு அப்சர்வ் பண்ணுது. நீங்கள் அல்லாவை பற்றி என்ன அப்சர்வ் பண்ணீங்க? அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறான். என்ன கொடுக்கல அல்லாஹ் உங்களுக்கு? கொடுங்க, சொல்லுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுக்கல? நல்ல வாழ்க்கையை கொடுக்கலையா? நல்ல கணவனை கொடுக்கலையா? நல்ல மனைவியை கொடுக்கலையா? நல்ல பிள்ளைகளை கொடுக்கலையா? நல்ல வீடு வாசலை கொடுக்கலையா? நல்ல சொத்து பத்தை கொடுக்கலையா? நல்ல உறவினர்களை கொடுக்கலையா? நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கலையா? சலாமத்தை கொடுக்கலையா? என்ன கொடுக்கல? அப்போ அல்லாவை நம்ம என்ன பண்ணுறோம்? தூரமாக வச்சுறோம். அல்லாவை அப்சர்வே பண்ண மாட்டேங்கிறோம், அல்லாவை கவனிக்கவே மாட்டேன்றோம். இந்த மாதம் மட்டும் வந்தால் மட்டும் அல்லா பார்க்குறான், அல்லா இது பண்ணுறான் மட்டும் நினைக்கிறோம். மற்ற மாதம் அல்லாவுக்கு கண்ணு இல்லையா? குருடன் ஆயிரான், என்ன ஆயிரான்? அல்லாவுக்கு எல்லா வல்ல சகலமே இருக்குது. அல்லாவுக்கு வளமைக்குள்ளவோ குஃபன், அது அவனுக்கு நேராக யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்தவன். ஆனால் அல்லாவை நம்ம என்ன பண்ணுறோம்?
ரமலான் மாதத்துல மட்டும்தான் எல்லாம் நம்மளை நோக்குறான், ரமலான் மாதத்து மட்டும் தான் நம்மளை பார்க்குறான், ரமலான் மாதத்து மட்டும் போய் பேசக்கூடாது, ரமலான் மாதத்து மட்டும் உண்மையாக இருக்கணும், ரமலான் மாதத்து மட்டும் குரான் ஓதணும், இப்படின்ற மாதிரி நம்ம இருக்கிறனால தான் நம்மளை சைத்தான்னு வேட்டையாடுறான். அப்போ நம்ம இதிலிருந்துலாம் தப்பிக்கணும் அப்படின்னா நமக்கு குறிக்கோள் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அல்லாஹ் சரிங்களா? அப்போது அல்லாஹ் என்ன பண்ணுறான், வல்முத்த சத்திக்கின்னு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அதை பற்றி பேசுகிறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்கிறான் ஒஸ்ஸா இமீன ஒஸ்ஸா இமாத். அல்லாஹ் கேட்குறான், நோன்பு நோற்பவர்களாக வரீங்களா, நோன்பு நோற்றவர்களாக ஆண்களும் பெண்களும் நீங்கள் வரீங்களான்னு கேட்குறாங்களா. எப்படிப்பட்ட நோன்பு? நோன்பு மாதத்தில் வைக்கிற மட்டும் நோன்பு இல்லை, மற்ற நாட்களே நோன்பு வச்சு அல்லாவை இம்ப்ரெஸ் பண்ணுறது. யா அல்லாஹ், உனக்காக வேண்டி இந்த பாவிப்பட்ட இந்த நான் நோன்பு வச்சுருக்கிறேன். எதுக்கு வச்சுருக்கிறேன்? சும்மா வைக்கல, என் பிள்ளைக்கு நீ நேர்வழி காட்டு. என் 2 பிள்ளைய வச்சுருக்கிறான், என் பொம்பளை பிள்ளை இருக்குது, என் அம்மா இருக்கிறாங்க, என் பாட்டி இருக்கு, என் தாத்தா, என் குடும்பம் இருக்குது, என் பக்கத்தில் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இவங்களுக்கு நீ நேர்வழி காட்டு, இவங்களுக்கு புரியவை, எனக்கு குரானை புரியவை, எனக்கு புரியல, எனக்கு சொல்லிக் கொடு, இதுக்கு நான் நோன்பு வைக்கிறேன். எப்படி நோன்பு? சும்மா நோன்பு இல்லை. நான் ரசூலாவை எப்படி பார்த்தேன், அந்த திங்கக்கிழமையும் வியாழக்கிழமை நோன்பு வைத்தவர்களாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மாதத்தில் 12, 13 இப்படி நோன்பு வைக்க. இப்படி இல்லை, மக்சத் நோக்கம் வேணும், நோக்கத்தோடு அமல் செய்யணும். அப்போது தான் அந்த அமல் உங்களை என்ன பண்ணும், யூஸ் பண்ண வைக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். அப்போ அல்லாஹ் சொன்னா வசாயிமின் வசாயிமத், நோம்பாளியாக வரீங்களா அப்படின்னு கேட்குறான். வல்ல ஹாஃபிலீன ஃபுரூஜம், அல்லாஹ் கேட்குறான், தங்களுடைய வெக்கத்தலங்களை பாதுகாப்பவர்களாக ஆண்களும் பெண்களும் இருந்தீங்கன்னா வாங்கன்றோம். தங்களுடைய வெக்கத்தலங்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா வாங்க. அப்படி இருந்தால் வாங்க. நம்ம எப்படிப்பட்ட காலகட்டம்? விபச்சாரம் இலகுவாகப்பட்ட, கல்யாணம் அல்லாஹ் கொடுத்தது அது கிடையாது, அது பண்ணக்கூடாது. விபச்சாரம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம், விபச்சாரம் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஆணா பண்ணிக்கலாம், பெண்ணாக பண்ணிக்கலாம், மிருகத்தை பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். LGBTQ STBT BTன்னு என்ன பண்ணுறான், அவன் சேர்த்துக்கிட்டே போகிறான். அதோடைய அந்த மனிதர்களை கூறாக போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறான். இந்த இனமா அந்த இனமா அந்த இனமா என்ன அந்தமான்னு கூறு போட்டுக்கிட்டே போயிட்டுருக்கான். அப்படிலாம் இல்லாமல் யா அல்லாஹ், நீ கொடுத்த அந்த வெக்கத்தலங்களை, நீ கொடுத்த அந்த கற்புலக்கத்தை உனக்காக வேண்டி நான் பாதுகாத்து உனக்காக வேண்டி வந்திருக்கிற ரப்பன்றதை நம்ம என்ன பண்ணோம், அல்லாஹ்வுக்கிட்ட வரக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்களான்னு கேட்குறான். இப்படியும் வரலாம். இன்னும் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறுபவர்களாகவும் இருக்கிறார்களே. யார் இருக்கிறா? இன்னும் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுபவர்களாக இருக்கிறார்களே, ஆண்களும் பெண்களும். எப்படி அல்லாஹ்வை நினைவு கூறுறது? சிக்கரி சொல்கிறதா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கிட்டே. சில பேர் பார்த்துருப்பீங்க, தஸ்பீ மணி கீழே வைக்க மாட்டாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நினைவு கூறுவது அல்ல, இதுவும் நினைவு கூறுவதான். ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கையை உங்களை மாற்றாது. எப்படி மாற்றும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் நின்று குடிக்கிறான், என் மகனை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், மார்க்கம் சொல்லியிருக்கு, உட்காந்து குடி. ஒருத்தன் ஒழு தப்பாக செய்கிறான், பிஸ்மில்லா சொல்லாமல் செய்கிறான். இப்படி இல்லை, பிஸ்மில்லா சொல்லி செய்யணும். ஒருத்தன் சாப்பிடும்போது லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்றான், லெஃப்ட் ஹேண்டில் அணுகிறான், லெஃப்ட் ஹேண்டில் குடிக்கிறான். இப்படி இல்லை, அல்லாவை அதிகமாக எந்த செயல் செஞ்சாலும் சொல்லிக்கிட்டே சுட்டி காட்டிக்கிட்டே இருக்குது. இவன்கிட்ட போய் உட்காந்து ஒரு சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பான், ஓடுவாங்க பாரு. அந்த மாதிரி அல்லாவுக்காண்டி செய்யணும். அவன் புறம்போது அவன் திட்டுவான், அவன் இது பண்ணுவான்னு செய்ய பண்ணாமல் இவன் செய்கிற தப்பா இப்படி இல்லை, இந்த மாதிரி சிக்கல் செஞ்சு காமிக்கிறது. புரியுதுங்களா? இந்த மாதிரி அல்லாவை அதிகமாக நினைவுபடுத்து. ஒருத்தனுக்கு அல்லாவை பற்றி அறிவே இல்லை, ஞானமே இல்லை, அவன் பாட்டுக்கு இருக்கிறான். அப்போ அவன்கிட்ட அல்லாவை பற்றி பேசுறது, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆற்றல் கொடுத்துருக்கான் தெரியுமா, அல்லாஹ் எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தவன் தெரியுமான்றது அல்லாவை பற்றி அதிகமாக அவன்கிட்ட பேசுகிறது. இந்த மாதிரி நம்ம பேசக்கூடியலாம் இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் சொல்ல, இப்படிலாம் என்கிட்ட வாங்க, இதெல்லாம் என்கிட்ட என்ன என்கிட்ட ஓகே அப்படின்றான் அல்லாஹ். வஸாக்கிராத். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்ல, அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தம் வ அஜ்ரன் அலீமா. இப்போ தான் அல்லாஹ் முடிக்கிறான். அவர்களுக்காக அல்லாஹ் மன்னிப்பையும் மகத்தான கூலியும் தயார் செய்து வைத்துள்ளான். யாருக்காக வேண்டி அல்லாஹ் இந்த கூலியை தயார் செஞ்சு வச்சிருக்கிறான்? இப்படிப்பட்டவர்களுக்காக. எப்படிப்பட்டவர்கள்? அல்லாவுக்காக வேண்டி எல்லாத்தையும் கொடுக்கறது, அல்லாவுக்காக வேண்டி நிற்கிறது, அல்லாவுக்காண்டி சத்தியம் பேசுறது, அல்லாவுக்காண்டி பயப்படுறது, அல்லாவுக்காண்டி உண்மை பேசுறது, அல்லாவுக்காண்டி தானம் தர்மம் செய்கிறது, அல்லாவுக்காண்டி உறவு பேணுறது. இது மாதிரி எல்லா அல்லாவுக்காக வேண்டி மானத்தை காப்பாற்றிக்கிறது.
வெக்கத்தலங்களை காப்பாற்றிக்கிறது, இந்த மாதிரி அல்லாஹ்வுக்காண்டி செய்யக்கூடிய இவர்களுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கிறானா மன்னிப்பை வைத்திருக்கிறான். மன்னிப்பு யாருக்கு அல்லாஹ் கொடுக்குறான்? ஒரு நோக்கத்தோடு வாழணும், அந்த நோக்கம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் மன்னிக்கிறான். அவர்களுக்கு தான் கூலி தரான். எப்படிப்பட்ட கூலி? நான் சொன்னேன்ல, உன் கற்பனைக்கு ஒரு சொர்க்கம் இருக்கும், உன் கற்பனைக்கு ஒரு ஆணோ பெண்ணோ நீ எதிர்பார்த்துருப்ப. இது எல்லாத்தையுமே அல்லாவே செதுக்குவான், அல்லாவே கட்டுவான், அல்லாவே இன்ஜினியராக இருப்பான், அல்லாவே கொடுப்பான். இவர்களுக்கு தான் அந்த கூலி. புரிதுங்களா? ஓகே, கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கான்சான்ற ஒரு பெண்மணி இருந்தாங்க. சரிங்களா? இவங்களை பற்றி நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இவங்களுக்கு 2 அண்ணன்மார்கள். ஒருத்தர் பேர் முஆவியா, இன்னொருத்தர் பேர் சஹர். சரிங்களா? 2 அண்ணன்கள். இவங்க 2 அண்ணன்களும் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அவங்கள அந்த தன்னுடைய தங்கச்சிக்கு அப்பா அம்மா இல்லை. அதனால் தன்னுடைய தங்கச்சிக்கு அரணா நின்று வளர்ப்பாங்க. அந்த சின்ன தம்பி படத்தில் பார்த்துருப்பீங்களே, என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மாவுக்கு செல்வத்தில் என்ன என்னது கிளாஸில் அந்த டீச்சரே கூட்டு வந்துடுவாங்க, வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு டீச்சர் என்ன பண்ண பாடம் நடத்தணும். அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க 2 பேருமே அந்த தங்கச்சியை வளர்த்துருக்குறாங்க. அந்த காலகட்டத்தில், ஜாஹிலியா காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடாது, பெண் பிள்ளைகளை படிக்க விட மாட்டாங்க. செல்வ சீமாட்டியார் கூட பெரிய பெரிய குடும்பத்தில் தான் பெண்கள் படிப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த டைம்லேயே அந்த அம்மாவை உட்கார வச்சு கல்வி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த காலத்தில் கல்வி, அதிகபட்ச கல்வி என்னது, இதுதான், என்னது, கவிதை தான் அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. இப்போ கவிதைகளில் எது இருந்தாலும் பேசுகிற மாதிரி அந்த மாதிரி கல்வி. அப்போ அந்த அம்மா கற்றுக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் வளர்ந்துட்டு நல்ல ஒரு கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அரபு உலகத்திலே எப்படி அவங்களுடைய பழக்க வழக்கம் என்ன அப்படின்னா, ஒன்று அவங்க எப்போவுமே சண்டையாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று வெளி சண்டை போடணும், வெளியில் எதிரி இல்லைன்னா குடும்பத்துக்குள்ளே சண்டை போட்டுக்கணும். இது இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அரபு உலகத்தில் அவங்களுடைய பழக்க வழக்கமே அதுதான். ஒன்று வெளியில் எதிரி இருக்கணும், வாடா இன்னும் வாக்காச்சா அந்த சண்டை இந்த சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். வாங்கடா, என் ஆள் அடிச்சிட்டே, இவன் அடிச்சே, என் குளத்தை சாந்தம் அடிச்சே அப்படின்னு ஒரு சண்டை ஒன்று இருக்கணும். அப்படி எதுவும் இல்லை அப்படின்னா, அன்றைக்கி நீ நீ போடான்னு சொன்னியாமே என் தம்பியை, என் பையனை, இன்னும் இங்கே வாணி அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்துக்குள்ளே சண்டை. இப்படி போடக்கூடியவர்களாக ஒரு பழக்க வழக்கம் அரபு போல அந்த அவங்களுடைய பாரம்பரியத்திலே இருக்குது. இந்த மாதிரி இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு முறை இவங்க அண்ணனுக்கு குடும்பத்துக்குள்ளே ஒரு சண்டை. சரிங்களா? அந்த சண்டைக்கு போகும்போது அண்ணன்காரன் இறந்துட்டார். அண்ணனு இறந்து போயிட்டார். என் அண்ணனை பழி தீர்க்க போகிறேன், என் அண்ணனுக்கு நியாயம் கேட்க போகிறேன்னு தம்பி போக, தம்பியும் இறந்துட்டார். இப்போ 2 பேருமே போயிட்டாங்க. இப்போ இவங்க ரொம்ப மன உழைச்சி போய் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட அந்த கல்வி இருக்கு இல்லையா, அந்த கல்வியிலேயே பாட்டு பாடுறது, சோகமான பாட்டுகள். என்னது, அண்ணன் போயிட்டார், தம்பி போயிட்டார், அண்ணன் என்ன தம்பி என்னன்ற மாதிரியா பாட்டு பாடிக்கிட்டே இப்படி இருந்துருக்குறாங்க. இப்போ அந்த டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவங்களுடைய பிரச்சாரம் அப்போது மக்கால வீரியமாகுது. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரத்தை அவங்க கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அந்த டைமில் ரசூல் ஸல்லல்லாஹு குர்ஆன் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருப்பாங்க. வஹி வந்துச்சு அப்படின்னா, எந்த வஹி வந்துருச்சோ அந்த வஹியை ஓதக்கூடியவர்களாக இருப்பாங்க. குர்ஆன் எப்படிப்பட்ட நடையாது, குர்ஆன் கவிதை நடையில் நல்லா பேசுவோம், கவிதை நடையில் இருக்கும். அவங்களுடைய கிராமர் இதில் இருக்கும், சவுண்டு மட்டும் வேறு மாதிரி இருக்கும். அரபி நீங்கள் படிச்சிங்கன்னா அரபி படிக்கிறது வேறு மாதிரி இருக்கும், குர்ஆனுக்கு படிச்சிங்கன்னா குர்ஆனோட சவுண்டு வேறு மாதிரி இருக்கும். அதான் அந்த அரபி உள்ளவங்களுக்கு அந்த வித்தியாசம். குர்ஆனை நீங்கள் ராகமாக எப்படி வேணாலும் படிக்கலாம், அந்த அரபியை நீங்கள் ராகமாக படிக்க முடியாது, வேறு ஒரு டியூனில் மாற்ற முடியாது. குர்ஆனை எப்படி வேணாலும் நீங்கள் வாசிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், ஆனால் அந்த அரபியை ரஃபாக தான் படிக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ இவங்க கவிதை படிச்சிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அரபியில் தான் ஓதுறாங்க, படிக்கிறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, ஆனால் ராகமாக இருக்குது, வேறு மாதிரி இருக்குது. அப்போ இவங்க மன ஆறுதலுக்கு கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் அந்த குர்ஆன் ஓதுறது எப்படி இருக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்டது, அவங்க ஒரு ராகத்தில் ஓதிருப்பாங்கள்ல, அந்த ராகத்தில் இவங்க கேட்குறாங்க. கேட்டோன்னே இவங்களுக்கு மனசு ரொம்ப மாறி போயிடுது. நேராக என்ன பண்ணுறாங்கன்னா ரசூலாட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு
என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒருத்தவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி 4 ஆம்பளை பிள்ளைங்க பெற்கிறாங்க. எத்தனை பிள்ளைங்க? 4 ஆம்பளை பிள்ளைங்களே பெற்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் எதிரிங்களை தாக்கணுன்னா கவிதைகளை தான் பேசுவாங்க. கவிதைகளை பேச வைப்பாங்க. ரசூல்லாவை திட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அரபு மக்கள் என்ன பண்ணுவாங்க, வெளியூர்லேருந்து கவிங்களை கூப்பிட்டு வந்து கவிதை நடைகளை ரசூல்லாவை திட்ட சொல்லுவாங்க. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அந்த ஹன்சாவை அவங்கள கூப்பிடுங்க அப்படின்வாங்க. நீங்களாக வாசிக்கிறதுலாம் வேணாம், உங்கள் வாசனை தான் ஸ்டாப் பண்ணுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை இந்த பெண்மணி என்ன பண்ணுவாங்களாம், பேச விடுவாங்களாம். இவங்க கவிதைகளில் ஈமானை பற்றி பேசுவாங்களாம். அவ்வளோ நடையா அல்லாவை பற்றியும், அந்த அல்லாவுடைய வர்ணனைகளை பற்றியும், அல்லாவுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தை பற்றியும், அல்லாஹ் எப்படிப்பட்டவன், வல்லமை மிக்கவன் அப்படின்றத, அந்த தௌஹீது சார்ந்த விஷயங்களை என்ன பண்ணுவாங்கங்க, அதிகமாக பேசுவாங்க. கவிதை நடைகளில் பேசுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் உரிமை உங்களுக்கு கொடுப்பாங்களாம், பேசுங்க நீங்கள் அப்படின்னு. இப்போ இப்படிப்பட்டவங்களாம் அவங்க இருந்திருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, உமர் ரலியல்லாஹுடைய தம்பி அண்ணன் ஸைத் ரலியல்லாஹு இருக்கிறாங்கல்ல, இவங்க யமா போரில் போகும்போது இறந்து போயிடுறாரு. உமர் ரலியல்லாஹுக்கு ஸைத் ரலியல்லாஹு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா உமர் ரலியல்லாஹுடைய அப்பா யார்? உமர் இப்னு கத்தாப். கத்தாப் என்ன பண்ணுவார், ஒன்றுத்துக்கும் உட்படாதவன், எப்போ பார்த்தாலும் லூஸ்லெஸ் வேலை செய்யக்கூடியவன், பொறுப்பே இல்லாதவன், சோம்பேறி, முட்டாள், முரட இப்படி சொல்லியே அடித்து வளர்த்தவர். சரிங்களா? ஒரு கட்டத்தில் அந்த கத்தாப் இறந்து போனதுக்கு பிறகு முழு பொறுப்பையும் யார் எடுத்துக்கிட்டா? அவர் ஸைது அண்ணங்காரர் எடுத்துக்கிட்டார். அப்போது அவருக்கு உமர் ரலியல்லாஹுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அண்ணனை பார்க்கும்போது அப்பாவை பார்த்த ஒரு இடத்துல வச்சுருக்காரு. அப்போ அந்த அண்ணன் என்ன ஆகிட்டார், போரில் இறந்து போயிட்டார். இறந்து போனோடனே இவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. யார்? உமர் ரலியல்லாஹு. ஆளானோடனே இந்த அம்மாவை, கன்சா அந்த அம்மாவை கூப்பிட்டு, நீங்கள் என் அண்ணனுக்காக வேண்டி ஒரு கவிதையில் ஏதாவது பாட்டு பாடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்போலாம் நான் அந்த மாதிரிலாம் பாட்டு பாடுறதில்லை, ஒரு ஐயாமுல் ஜாஹிலியாவில் இருந்தேன், அப்போ இந்த மாதிரிலாம் பாட்டு இந்த மாதிரிலாம் கவிதை படிக்கிறேன், இப்போலாம் பண்ணுறது கிடையாது அப்படின்னா உமர்லாம் கேட்குறாங்க, உன் அண்ணன் தம்பிக்கு நீ பண்ணலையா? உன் அண்ணன் தம்பி எப்படிலாம் பாட்டு பாடிட்டு இருந்த, நான் பார்க்கலையாத? ஏன் அண்ணனுக்கு இன்னும் ஒரு பாட்டு பாட மாட்டியா மன ஆறுதலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் பாடணும்? இன்றைக்கி கூட நான் பாட்டு, எனக்கு என் தம்பி, என் அண்ணன்மார்களை நினச்சா, என் தம்பிமார்களை நினச்சா இன்றைக்கி கூட எனக்கு அழுக வருது. ஆனால் நான் பாட்டு பாடுறதில்லை. நான் ஏன் பாட்டு பாடணும்? பாட்டு பாடி ஒரு யூஸும் இல்லை. ஏன் தெரியுமா? என் அண்ணன்மார்கள் இன்றைக்கி நரகத்தில் இருக்கிறாங்க. என் தம்பி, அதாவது என்னுடைய 2 அண்ணனும் எப்படி இருக்கிறாங்க? நரகத்தில் இருக்கிறாங்க. உன் அண்ணனுக்கு என்ன பிரச்சனை? உன் அண்ணன் ஷஹீதாகி குறியா மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு, எதுக்கு நான் பாடணும் அப்படிங்கன்னு உமர்லாம். ஆமாம் இல்லை, என் அண்ணன் ஷஹீதாயிட்டார்ல, குறியா மாதிரி பறந்துட்டு இருப்பார்ல அப்படின்னு அவளுடைய சால்வையை தூக்கி போட்டுட்டு உற்சாகமாக வெளியே வர்றாரு. இனியிலேருந்து நான் என் அண்ணனுக்காண்டி நான் கவலைப்பட மாட்டேன், என் அண்ணன் நல்ல வாழ்க்கை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர்றார். இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, கொஞ்சம் காலம் போது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு கையில் ஒரு ஊருக்கு சண்டை போகிறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ அனுப்பி வைக்கும் பொழுது இந்த அம்மாவுடைய பிள்ளைகளும் 4 பிள்ளைகளும் போகிறாங்க சண்டைக்கு. அந்த போருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த அம்மாவுடைய பிள்ளைங்க 4 பிள்ளையும் போகிறாங்க. முதல் நாள் போகுது, முடிச்சுட்டு வராங்க. முடிச்சு வந்தோடனே அன்றைக்கி நைட்டு உட்காந்து அம்மா அந்த 4 பிள்ளைகிட்ட பேசுகிறாங்க. 4 பிள்ளைகிட்ட ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்களாம் ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்தாங்க. அவன் சும்மாலாம் போருக்கு அனுப்பலை, ஏதோ பெற்றோம் ரசூலை கூப்பிட்டாங்க, அது கடமை, போய் தான் ஆகணும் அப்படி இல்லை. விருப்பத்தோட, விரும்பியவராக, மனசார அந்த போருக்கு அனுப்புகிறாங்க. எதுக்கு? லட்சியம் என்னன்னு, அல்லாஹ் கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அல்லாஹ் என்ன ஏதாவது ஒரு கேட்டகரியில் கூப்பிடணும். கேட்டகரி நிறைய இருக்குல்ல, ஷூதாக்களாவோ, சாபிரினாவோ, ஏதோ ஒரு கேட்டகரி, முத்தக்கினாவோ, முக்மினாவோ, முஸ்லீமாவோ, என்னென்ன கேட்டகரி இருக்குது. எந்தாச்சும் ஒரு கேட்டகரியில் நல்லா என்ன கூட மாட்டான்ற ஒரு குறிக்கோளோட வாழ்ந்தவங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, 4 பிள்ளையை உட்கார வச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. யா புனைய அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க, அரபியில் ஆரம்பிக்கிறாங்க. யா புனைய, என் அன்பு நான் பிள்ளைகளே, உங்களை
நான் வற்புறுத்தி இந்த இஸ்லாத்துக்கு கூப்பிட்டு வரல. என்ன சொல்கிறாங்க? நீங்கள் வற்புறுத்தியவர்களாக இந்த இஸ்லாத்துக்கு நீங்கள் வரல. நீங்கள் 4 பேரும் விரும்பியவர்களாக இந்த இஸ்லாத்துக்கு வந்திருக்கீங்க. என்ன சொல்கிறாங்க? நீங்கள் 4 பேரும் இந்த இஸ்லாத்துக்கு விரும்பியவர்களாக வந்திருக்கீங்க. நீங்கள் 4 பேருமே வெறுப்போட இந்த ஊரை விட்டு ஹிஜ்ரத் செஞ்சு நீங்கள் வரல. விரும்பியவர்களாக உங்கள் ஊரை விட்டு ஹிஜ்ரத் செஞ்சு எங்கே வந்திருக்கீங்க? மதீனாவுக்கு வந்திருக்கீங்க. நான் உங்களை ஒரு அப்பாவுக்கு பிறந்தேன். உங்களை பெற்றேன். 4 பிள்ளைய நான் எப்படி பெற்றேன்? ஒரு அப்பாவுக்கு. நான் 4 பேர். அந்த காலத்தில் அது சகஜம். அது யார்கிட்ட வேணா போனால் எவன் கடிச்சு அணுகிறானோ அவன் தான் அவனுக்கு அப்பன்னு சொல்லக்கூடிய காலகட்டம் அது. நான் அப்படி வாழலை. நான் எப்படி வாழ்ந்தேன்? உங்களுக்கு உங்கள் அப்பாவுக்கு உங்களை நான் பெற்றேன். அதே மாதிரி உங்கள் அப்பாவை வாழும் காலத்துலேயும் சரி, அவர் போனது காலத்துக்கு பிறகும் சரி, உங்கள் அப்பாவை நான் எப்பவுமே அவமரியாதையோட நல்லொழுக்கம் இல்லாதவர்களாக மரியாதை அற்றவர்களாக நான் பேசலை, நடந்துக்கலை. மரியாதையோடு நடந்துக்கிட்டேன். அதே மாதிரி உங்கள் அப்பாவோடைய குடும்பத்தை சார்ந்தவங்கள்ட்டையும் நான் எப்படி நடந்துக்கிட்டேன்? நல்லொழுக்கம் உள்ளவர்களாக நடந்திருக்கேன். அம்மாவா இல்லையான்னு கேட்குறாங்க பிள்ளைகள்லாம். சொல்கிறாங்க ஆமாம். நான் சொல்கிறேன், நீங்கள் போரில் என்ன பண்ணக்கூடாது? புறமுது காட்டக்கூடாது. என்ன சொல்கிறாங்க? எக்காலத்துலேயும் உங்கள் படைகளில் வீரர்கள் குறைஞ்சிட்டாங்க, தாக்கப்பட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு. நீங்கள் 4 பேரோ இல்லை கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க அப்படின்னா ஓடி வந்துடாதீங்க, நில்லுங்க. போருக்காக வேண்டி நில்லுங்க. ஏன்? நீங்கள் எப்படிப்பட்டவங்க? விரும்பி வந்திருக்கீங்க. இந்த இஸ்லாத்துக்கு எப்படி வந்திருக்கீங்க? விரும்பி வந்திருக்கீங்க. விருப்பத்தோடு இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க? சரிங்க அப்படின்னா. இப்போ நான் பேசின தலைப்பு உங்களுக்கு புரியுதா? சின்ன வயசில் எப்படி வளர்க்கணும், என்ன பண்ணணும், என்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய எண்ணம் இருக்கணும் சொன்னேன்ல. அப்போ அந்த விஷயத்தில் அவங்களுக்கு ஊட்டி வளர்த்தனால அந்த வயசில் அந்த குழந்தை என்ன பண்ணலை? 2 பேர் போட்டோமா, நான் 2 பேர் இருக்கிறோமான்னு சொல்லலை. அவங்க 4 பேருமே என்ன சொல்கிறாங்க? போறேன்றாங்க. சரிம்மா நீ சொன்னதை கேட்குறம்மான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? 4 குழந்தையும் போகிறாங்க. மறுநாள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு என்ன பண்ணுறாங்க? போயிட்டு வராங்க. வரும்பொழுது 4 மையத்தை கொண்டு வராங்க. 4 மையத்தையும் கொண்டு வந்து வீட்டு வாசலில் வைக்கிறாங்க. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இந்த அம்மா எப்படி இருந்தாங்க? செல்வ சீமாட்டியா, பயங்கர ஒரு பொறுப்பில், பயங்கர ஒரு இதாக இருந்தாங்க. இவங்களுடைய என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு கணவனும் போயிட்டாங்க, அண்ணன் தம்பி போயிட்டாங்க, பிள்ளைங்க வச்சுருந்தாங்க. பிள்ளைகளையும் என்ன பண்ணிட்டாங்க? இன்றைக்கி அல்லாஹ்வுடைய பாதைக்கு அனுப்பி வச்சுட்டா, முடிஞ்சிருச்சு. ஒரு தாய் என்ன வார்த்தை சொல்லியிருப்பாங்க? இப்போ நீங்களாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? என்ன வார்த்தை சொல்லுவீங்க? உங்கள் வாயிலேருந்து என்ன வார்த்தை வரும் உங்களுக்கு? 4 பிள்ளைங்க கொடுத்துட்டிங்களே, இப்போ 4 பிள்ளைகளுடைய ஜனாசா உங்கள் வாசலில் இருக்குது. உங்கள் வாயிலேருந்து என்ன வார்த்தை வரும் சொல்லுங்கள்? என்ன சொல்லுவீங்க? இல்லை ஈமான்தாரியாக இருக்கும். கோவம்லாம் வர ஈமான்தாரியாக இருந்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? வேறு என்ன சொல்லுவீங்க? வேறு என்ன சொல்லுவீங்க? அந்த அம்மா சொல்கிறா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே நன்றி. என் 4 பிள்ளைகளையும் உன்னுடைய பாதைக்கு நீ தேர்வு செஞ்சிட்டல, அப்படிப்பட்ட பிள்ளையோட அம்மாவா என்ன நீ தேர்வு செஞ்சிருக்கல, அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும்ன்றான். இந்த 4 பிள்ளையோடைய அம்மாவா என்னை தேர்வு செஞ்சு வச்சிருக்கல, உனக்கே எல்லா, இப்படிப்பட்ட ஒரு தரஜா எனக்கு கொடுத்துருக்கல. நான் நாளைக்கு வரும்போது வெறுமனே வரமாட்டேன் உன்ட்ட. நான் எப்படி வருவேன் நாளைக்கு? சும்மா கை வீசிட்டு வருவேனா? பாரு நான் தொழுது இருக்கேன், பாரு என் நோம்பு வச்சுருக்கிறேன், பாரு இது வச்சுருக்கேன், அப்படி கொண்டு நான் வந்து நிற்பேன். நான் எப்படி வருவேன்? நான் எப்படி வருவேன்? பெருமைக்காக வரல அனுப்பலை, பெருமை பீத்திருக்காண்டி உனக்கு பாதைக்கு நான் அனுப்பலை. எதுக்காண்டி அனுப்பியிருக்கேன்? மார்க்கத்தை நிலைநாட்டணும், இன்னும் உண்மைப்படுத்தணும், நீ நிற்கணும், நீ களத்தில் வரணும், உன்னுடைய சத்தியம் தான் இருக்கணும். அதுக்காண்டி என் பிள்ளைய அனுப்புனேன். நாளைக்கு நான் உன்னை பார்க்க வரும்போது எப்படி வரமாட்டேன்? வெறும் கையோடு வரமாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு கொடுத்த அல்லாஹ் உனக்கே எல்லாம் புகழும் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க? நன்றி செலுத்துகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்ன்றாங்க. நாம் எப்படிவா சந்திக்க போகிறோம்? நாளைக்கு மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்களா? எப்படி நீங்கள் உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்க போகுது?
என்ன பண்ண போகிறீங்க? நான் மாதிரி சில வேணால் வகை வகையாக சமைச்சு கொடுங்க, எனக்கு ஈரானுடைய சப்பாத்தி சுட்டு கொடுங்க. இன்றைக்கி அதான் நான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம் திறந்தால் அந்தந்த இடத்துல என்னென்ன சமைக்கிறாங்க, என்னென்ன ஃபுட்டு இருக்குது, அதில் தான் நம்மளுடைய நேரமும் காலமும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆண்களாக என்ன பண்ணுறோம்? எவன் என்னென்ன ட்ரெஸ்ஸை போடுறான், என்னென்ன பைக்கை வாங்குறான், எங்கெங்கே ஊர் சுற்றுறான், என்ன பண்ணுறான், இது தான் நம்ம பார்க்குறோம். மதுரையில் வந்தால் என்ன பண்ணுவாங்க? எனக்கு அந்த 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 நாட்டிலுடைய பார்டரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, அந்த ஹிமாய மலையில் நிற்கணும்னு ஆசையாக இருக்குது, அந்த ரைடை ஓட்டணும்னு ஆசையாக இருக்குது. கேட்பாங்களா? உங்கள் ஆண் பிள்ளைகிட்ட அதான் கேட்பாங்களா? என்ன கேட்பாங்க? உங்கள் ஆண் பிள்ளைக்கு அதானே தெரியும், எப்படி சுற்றணும், என்ன பைக் வாங்கணும், எப்படி செலவு செய்யணும், இதானே தெரியும். உங்கள் பெண் பிள்ளைக்கு என்ன தெரியும்? என்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்ன மாதிரி கவர்ச்சியாக இருக்கணும், எப்படிப்பட்ட சமைக்கணும், என்னென்ன வகை, எந்தெந்த ஊரில் என்னென்ன வகை சாப்பாடு இருக்குது, இதானே தெரியும். வேறு என்ன கேட்பார் அவர்? இது கேட்பாரா? நல்லா பொரிச்சு கொடுங்க, கோழியை பொரிச்சு கொடுங்கன்னு கேட்பாரா? என்ன கேட்பார் அவர்? உங்கள்கிட்டேருந்து உங்களுடைய உதவி அவர் என்ன நாடுவார்? என்ன நாலேஜ் இருக்குதுன்னு கேட்பார். உனக்கு என்ன பாவா தெரியும், உனக்கு என்ன சக்தி இருக்குதுன்னு கேட்பார். அவர்கிட்ட போயிட்டு நான் 100 கிலோமீட்டர் மைல் தூரம் ஓடுவேன்னு கேட்டால் யூஸா? என்ன காலத்தில் வாழ்ந்துட்டுருக்க நீ? ஆது சமுதாயம் இல்லை. ஆது சமுதாயத்துக்கு தான் எல்லாம் உடல் வலிமையை கொடுத்தான், அவங்க தூக்கி காட்டுவாங்க. உனக்கு இது இல்லை, உனக்கு அறிவு. இந்த சமுதாயத்துக்கு அல்லா கொடுத்த பரக்கத்தினது அறிவு. இந்த சமுதாயத்துக்கு அல்லா கொடுத்த நியமத்தினது அறிவு. எப்படி பனி இஸ்ரேல் சமுதாயத்திற்கு அல்லாஹ் நபிமார்களாக கொடுத்து சிறப்பிச்சானோ, அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அல்லாஹ் என்ன கொடுத்தான்? அறிவு தான் நியமத்தாக கொடுத்து வச்சிருக்கிறான். இந்த அறிவை எதன்பால் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க? நீங்களும் சரி, உங்கள் பிள்ளைகளும் சரி, உங்கள் குடும்பமும் சரி, எதற்பால் யூஸ் பண்ணுறீங்க? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இதை திருத்துறதுக்கு தான் இந்த நோன்பு நமக்கு வருது. ஆக இந்த நோம்பில் அடையக்கூடிய நீங்கள் என்ன மாதிரி உங்களுடைய பங்களிப்பு கொடுக்க போகிறீங்கன்றதை நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நம்ம என்னவா பண்ண போகிறோம்? என்னவா பண்ண போகிறோம்? அறிவு என்ன பண்ணணும்? யூஸ்ஃபுல்லாக மாற்றுங்க. அல்லாவை வெறும் கையோடு பார்க்கணுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நீயே என்னது சாகும்போது இன்னால் இல்லை அல்லா இல்லா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிடணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அது ஃபிரௌன் வாயிலையும் வந்துச்சு, லா இல்லா இல்லல்லா. கல்லிமண்ணை யார் போட்டா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போட்டாங்க. இவன் அது வேறு சொல்கிறியா நீன்னு வாயில் போட்டாங்க. புரியுதுங்களா? லா இல்லா இல்லல்லா சொல்கிறது மட்டும் இல்லை, லா இல்லா இல்லல்லா மனப்பாடம் பண்ணது, கிளி மனப்பாடம் பண்ணது வந்துடும். உள்ளந்தான் அல்லா பார்க்கக்கூடியவன். சொற்கள் அல்லா எப்போவுமே பார்க்கணும். அல்லா என்ன பார்ப்பான்? உள்ளத்தில் நான் இருந்தேனான்னு அல்லா பார்ப்பான். உங்களுடைய கடைசி மூச்சில் போனதெல்லாம் அல்லா பார்க்க மாட்டான். நீ கடைசியாக இப்படி வாழ்ந்தன்றது தான் அல்லா பார்ப்பான். புரியுதா நான் சொல்ல வருது? அப்போ அல்லா கிட்ட என்ன கேட்காதீங்க, சாகும்போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும் சொல்கிற மாதிரி எனக்கு கொடுத்துட்டு வாய்ப்பை கொடு மட்டும் கேட்காதீங்க. கடைசி வரைக்கும் உனக்கு அடிபணிஞ்சு வாழக்கூடியவனாக இருக்கணும் அப்படின்னு அல்லா கிட்ட கேளுங்க. அல்லா கிட்ட டிமாண்ட் வைங்க, அல்லா கிட்ட கோரிக்கை வைங்க. அல்லா உங்களுக்கு கொடுக்காம கை வீசி சும்மா போகிறது அல்லா வெக்கப்படுறான். ஐயோ என் அடியான்னு கேட்டு நான் தராமல் இருந்தேன், எனக்கு என்ன அப்படிப்பட்ட கஞ்சம் அப்படின்னு அல்லா நினைக்கிறான். அப்போ அல்லா கிட்ட கேளுங்க, அல்லா நான் வெறும் கை வீசிட்டு வர்றதுக்கு நான் ஆசைப்படலை, நான் எதாவது உன்ட்ட வரணும். நீ கேட்குறல்ல, முமினாவா, முஸ்லிமாவா, சித்திகாவா, ஹாஷினாவா, முதசத்திகாவா, ஹாஃபிலாவா, என்னன்னாவும் நீ கேட்குறல்ல, நான் எப்படா வரணும்? நீ சொல்லு ரப்பே, நீ சொல்லு ரப்பே, நீ சொல்லு ரப்புன்னு கேளுங்க. அல்லாஹ் உங்களை புரிய வைப்பான். நீங்கள் யாராக வரணும்னு அல்லாஹ் ஆசைப்படுறான்றது உங்கள் செயல் ரீதியாகவே அல்லாஹ் காட்டுவான். உங்ககிட்ட ஒரு பண்பு இருக்கும், ஏதாச்சும் ஒரு பண்பு உங்களை அறியாமல் உங்ககிட்டயே இருக்கும். அது உதவி செய்யக்கூடியதாக இருக்கும், இல்லை அன்பாக பேசக்கூடியதாக இருக்கும், இல்லை அரவணைக்கக்கூடியதாக இருக்கும், இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி அதை புரிய வைக்கக்கூடியதாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஆற்றல் கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கும். அதை அதை என்ன பண்ணுங்க, அதிகப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. அதை அதிகமாக மேன்மைப்படுத்துங்க. அப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கே தெரியும், அல்லாஹ் எனக்கு இந்த நியமத்தை கொடுத்துருக்குறான், இதை நான் சும்மா யூஸ் பண்ணாமல் விட்டுறக்கூடாது, இதை நான் யூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. புரியுதுங்களா? அல்லாவை எந்தாச்சும் ஒரு வகையில் இம்ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவான சொல்லி இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.